ஈரான் இஸ்ரேல் போர் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியாகியிருக்கு. ஈரானின் புதிய உச்ச தலைவராக, சுப்ரீம் லீடராக முஜ்தபா காமேனி தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இது வெறும் பதவி மாற்றம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போற ஒரு நகர்வு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த நியமனத்தை ஒரு சவாலாகவே பார்க்கிறார். சரி, முஜ்தபா காமேனி யாரு? அவர் கைக்கு அதிகாரம் போனதுனால உலக நாடுகளுக்கு என்ன பாதிப்பு? விரிவா பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்ததுன்னு சுருக்கமா பார்ப்போம். சமீபத்துல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து டெஹ்ரான் உள்ளிட்ட ஈரானின் முக்கிய நகரங்கள் மேல பயங்கரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தின. இந்த தாக்குதல்ல ஈரானின் உச்ச தலைவராயிருந்த அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதா ஈரான் அரசு ஊடகங்கள் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் ஈரானின் நிபுணர்கள் சபை அவசரமா கூடி மறைந்த காமேனியின் மகன் முஜ்தபா காமேனிய அடுத்த தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ராய்ட்டர்ஸ் போன்ற சர்வதேச ஊடகங்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. ஈரானோட கொள்கைப்படி வாரிசு அரசியலுக்கு இடம் இல்லைன்னாலும் இராணுவத்தோட முழு ஆதரவு இவருக்கு இருக்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த நியமனம் ஏன் அமெரிக்காவை இவ்வளவு கோபப்படுத்துது? 56 வயதான மோஜிதபா காமேனி ஒரு தீவிர போக்குடையவர். ஈரானின் மிக வலிமையான இராணுவ அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கூட இவருக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. பொதுவான பின்னணி தகவல் படி பார்த்தா இவர் 2005ல மஹ்மூத் அகமதினிஜாத் அதிபரான காலத்துல இருந்தே திரைமறைவு அதிகார மையமா செயல்பட்டு வர்றார். இதனாலதான் ட்ரம்ப் எங்கள் ஒப்புதல் இல்லாம அவர் நீண்ட காலம் பதவி வகிக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாவே எச்சரிக்கை விடுத்திருக்கார். ஈரானோட இந்த அதிரடி முடிவு போரை நிறுத்தமா இல்ல இன்னும் அதிகமாக்குமா? உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிலைமை இப்போ ரொம்பவே சீரியஸா இருக்கு. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 6 மாசத்துக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. ஒருவேளை எண்ணெய் நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடந்தா அங்கிருந்து வெளியேறுற விஷ வாயுக்கள் பொதுமக்களை பாதிக்கும் அபாயமும் இருக்குன்னு சொல்லப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, மோஜ்தபா காமேனியின் வருகை ஈரானை ஒரு புதிய போர் பாதைக்கு கூட்டிட்டு போகுமா அல்லது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. உலக அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம்.